நடந்த தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எஸ்ஐடி விசாரணைக்கு தடை கோரி தவைக்கு மேல்முறையீடு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் மேல்முறையீடு செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது எஸ்ஐடி விசாரணைக்கு தடை கோரி தமிழக வெற்றிக் கழகம் மேல்முறையீடு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தவிக மேல்முறையீடு செய்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கரூரில் தவிக கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் அதாவது அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் விதிமுறைகளை வகுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தவிக மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா காரக் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டிருந்தது. மேலும் அஷ்ரா காரக் தனக்கு தேவையான அதிகாரிகளை நியமித்துக் கொள்ளலாம் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த குழுவினர் விசாரணையை தொடங்கி நடத்தி வரக்கூடிய நிலையில் சிறப்பு விசாரணை குழுவினுடைய இந்த விசாரணைக்கு தடை விதிக்க கோரி தவிக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்ய முடியும். அந்த வகையில் தான் தற்பொழுது தவிக சார்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த வழக்கில் தவிக எந்த ஒரு தரப்புமாக அந்த வழக்கில் சேர்க்கப்படாத நிலையில் தற்பொழுது தங்கள் கட்சி விவகாரம் சார்ந்தது என்பதால் தற்பொழுது தவிக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.